வேட்டையாட வராரங்க கோட்டை கருப்பசாமி அங்கே இடி முழங்குதே
இல்லை அவர் இல்லை அவர்
2001
பாருங்க அக்கா, இங்க பாருங்க.
வாங்க சாமி வாங்க திரும்பலாப்ல சாமி திரும்பலாப்ல 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 தம்பி வா நடுவில் வாங்க இங்கே பாருங்க
அபிஷேகம் அபிஷேகம் ஹரனின் அபிஷேகம் தினம்தோறும் அதை காண ஜென்மம் கடைத்தேறும். அபிஷேகம் அபிஷேகம் ஹரனின் அபிஷேகம் தினம்தோறும் அதை காண ஜென்மம் கடைத்தேறும். திருமஞ்சனம் ஆடிடும் ஆசையினால் புவியெங்கிலும் ஆலயம் கொண்டவனே அருளெங்கினில் தென்றல் பிறந்து எழ அபிஷேகம் குளிர்ந்து மகிழ்பவனே. திருமஞ்சனமாடிடும் ஆசையினால் புவியெங்கிலும் ஆலயம் கொண்டவனே அருளெங்கினில் தென்றல் பிறந்து எழ அபிஷேகம் குளிர்ந்து மகிழ்பவனே. அபிஷேகம் அபிஷேகம் ஹரனின் அபிஷேகம் தினம்தோறும் அதை காண ஜென்மம் கடைத்தேறும். அபிஷேகம் அபிஷேகம் ஹரனின் அபிஷேகம் தினம்தோறும் அதை காண ஜென்மம் கடைத்தேறும். சிவகங்கையும் தங்கிய உச்சியிலே வான்கங்கையின் நீரால் அபிஷேகம். சிவருத்திர நாமம் முழங்கி வர பெண்ணீற்றினிலே அருள் அபிஷேகம். சிவகங்கையும் தங்கிய உச்சியிலே வான்கங்கையின் நீரால் அபிஷேகம். சிவருத்திர நாமம் முழங்கி வர பெண்ணீற்றினிலே அருள் அபிஷேகம். கையிலயங்கிரி வாழ்பவனே நம ஒளிக்கதிராய் பிரிபவனே நம விஷ்ணு வழிவானவரே நம மழை பொழியும் குளிர் முகிலே நம அம்பேந்திய அன்பரே நம வாமனன் ஆனவரே நம குட்டை வடிவினரே நம பேருருவம் படைத்தவரே நம நற்குணங்கள் மிக்கவரே நம வயதில் மூத்தவரே நம வளரும் புகழ் கொண்டவரே நம உலக தோற்றத்தின் முன்னிருப்பவரே நம தேவர்களில் முதல்வர் ஆனவரே நம.
அதுதான் விஷயம். எங்கடா எங்கடா நமக்கு படிக்க தெரியாதா முதலுக்கு முன்னாடி சொல்லிட்டு உங்கள்டா எல்லாரும் தரணே தட்சாயணம் ஐப்பசி மாதம் 7ஆம் ஆண்டு தொடாதீங்க 7ஆம் ஆண்டு கிடாப்பெருக்கதில் அனைத்து நன்கொடை கொடுத்த அனைவருக்கும் அவர்களுக்கு மனதில் என்ன நினைத்ததோ அது எனக்கு தெரியும். இவ்விடத்தில் சில பேர்கள் உணர்வுடன் சில பேர் ஏதோ செய்கிறான் என்ற எண்ணமும் இவ்விடத்தில் உதிப்பது உண்டு. ஊராரையும் பொருந்தும், வெளியாரையும் பொருந்தும். வெந்தும் வேகாத மாதிரி சில பேர் கொடுத்தமையும் உண்டு. அவர்களுக்கு நான் சொல்லும் பலன் பலிக்காது. உணர்வோடு கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு கொடுத்தவர்களுக்கு நித்தியமாக சத்தியமாக குதிரை மேல் சொல்லும் சத்தியம் என்னைக்கும் மாறாது. 61 சேனை 21 பத்தி சத்திய வாக்கு 7ஆம் வருஷம் முதல் வாக்கு என்னுடைய குருநாதர் சித்தராக வழங்கக்கூடிய பரம்பரையாக விளங்கக்கூடிய ஆசன் மேல் நான் இருக்கும் என்னுடைய வம்சாவளியாக இருக்கக்கூடிய மாண்டு போன என் ஐயன் தாயை இருப்பது போல் உயிர் போனாலும் உயிர் கொடுக்கும் என் ஆசன் தகப்பனாக இருக்கக்கூடியவர். அவருக்காக அவர் மாண்டியது போன்று இன்றும் குடும்பத்தில் அல்லப்பட்டு துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு இருப்பது உண்டு. இவ்விடத்தில் கிடாசக்தி என்ற பெருக்குதல் கொடுத்தவர்களுக்கு கடனால அவதி, தொழிலால முடக்கம். கிடா பெருக்குதல்ல கடனால அவதிப்பட்டு தொழிலால முடக்கத்தில் உள்ளதில்லை. கிடா கொடுக்கறதில்ல. ஒரு புள்ளி மட்டும் ஏனோ தானோ சரியான வழிமுறை அல்ல. மேற்கில் இருந்து மதுரை பாண்டி என்ற இளைஞர் அவர்களுக்கு பலன் இல்லை. சரியான ஒரு வழியமைப்பு ஏதோ செஞ்சோம் போனா அப்படின்னு இருந்தாலும் சரியான ஒரு வழிமுறை அல்ல. அவர்களுக்கு ஒழுக்கப்படும், மற்றவர்களுக்கு வரணும் உண்டு. முக்காலும் சத்தியம்தான். அதே ஒரு இல்லைம்மா இந்த இடத்துல ஒரு நாய் நரி எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது, சுருக்கமாக சொல்லக்கூடியது. இதில் விரிச்சு ஒவ்வொரு ஆளுக்கும் நான் சொல்லிடுவேன். கொடுத்த நண்பர் அனைவருக்கும் சிறப்பு என்று சொல்லிட்டேன். எக்காலமும் மாறாது. என்ன ஆலயம் இவ் ஆலயம் திருவங்கட கரதொட்டு இவ்விடத்திலும் நான் வாக்கு சொல்லக்கூடிய இடத்தையும் நிரந்தரம் என்று சொல்லக்கூடியது திருவங்கடம் திருவள்ளூரும் வாக்கு சொன்ன அடிப்படையிலையும் எவர் நிலையாக இருக்கிறார்களோ அவருக்கு நல்லபடியாக நிலைநிறுத்தி தருகிறேன். உலகத்தில் மழை பொழியலைன்னு மக்கள் கஷ்டத்தில் இருக்கிய வர்ணனை கேட்டேன். வர்ணர் சொல்றாரு, அப்பா அநியாயம் பெருத்துருச்சுடா, நான் எப்படா பொழிகிறதுன்னு சொல்றேன். சூரியனை கேட்டேன், நான் சுட்டரிக்கிறத நான் மறைக்க மாட்டேன், வந்த மேகத்தையும் சுட்டரிப்பேன்னு. வருணனுக்கும் சூரியனுக்கும் போட்டிடா. நான் கேட்குறேன் வருணன்கிட்ட, ஏன் மக்கள் இதில் விசேஷமே மழையை நம்பி விவசாயம் நல்லா இருக்கணும்னு ரொம்ப பேர் கொடுத்துருக்காடா. நீ மழையை பொழிடா அப்படின்னு சொன்ன. வெயிலையும் தாரேன் மழையும் தாரேன். அப்பா வெயிலையும் தாரேன் மழையும் தாரேன். மனுஷனுக்கு ஃபுல்லாக ஆஸ்பத்திரியில் படுக்கணும்னு இருக்காம்டா. எல்லாருக்கும் தொற்று பரவணும்னு இருக்காம்டா.
கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு விதி விளக்குடா. ஐயா நான் இருக்கேன், தெய்வம் இருக்கானா? தெய்வம் முள்ளா கட்டளை கிடந்து மாந்திரியம் தாந்திரியத்துல மக்க போய் சாமிக்கு வழி இல்லாம தடை பண்றாடா. அந்த அணியா தாண்டா வறட்சியை கொடுத்துருக்கான். இது அதிகரிச்சுச்சுன்னா குழந்துருவோம்டா. என் பூமாதேவிய கேட்டேன், அண்ணே குழந்துருவோமாடா அப்படின்னு கேட்டேன். வேணாம், ஒரு செய்யற தவறுக்கு நீ தாயா இருக்க அப்படி நான் காத்து நிக்கிறேன். காட்டுட்ட கேட்டேன் வாய்வான, நான் அமைதியா இருக்கேன். நான் கொந்தளிச்சுட்டா தாங்காதரா அப்படின்னு சொல்லும் போது இன்னும் இருக்குடா கூத்து, இடியே புல்லாம் கொடுத்து மனுஷன் தலையில இறக்கி சாவடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுதுடா. மழை இருக்குடா, வெயிலும் இருக்குடா, கார்த்திகைக்கு மேல அடிக்கும்டா சுருட்டு. ஒரு தேகம் வெள்ளம்டா, ஒரு தேகம் விளையும்டா, ஒரு தேகம் விளையாதுடா, ஒரு தேகம் விளைஞ்சு கெட்டு போகும்டா. இப்படி இருக்குடா 3 தேகம். கேட்டுக்கணும் எல்லாருக்கும், இதாண்டா புரியுதா? கிழக்க வெள்ளம்டா, கன்னியாகுமரி தத்தளிக்கும்டா, தூத்துக்குடி தத்தளிக்கும்டா, தென்னகத்துல வலிச்சு வலிச்சு பெய்யும்டா, ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும்டா. திருப்தி இருக்குன்னு சொல்ல முடியாதா, திருப்தி இல்லைன்னு சொல்ல முடியாதா? இது ஏன்டா நடந்துச்சு கேட்கும் போது சொல்லுது, சாமியை மதிக்கலடா, மைய தேடி போறான்டா பாதி பேரு சாமிக்கு சால்ரா போறான்டா. உனக்கே கதினா நாங்க இயற்கை சும்மாவா இருப்போம்னு கேட்கும் போது ஒதுக்கி தாண்டா நாங்க நிக்கிறோம். அப்ப மக்க கையில தாண்டா இருக்கு விளைவதும் ஒளிவதும் செழிப்பமா இருப்பதும். இதாண்டா வாக்கு குர்ரா சோம்பல. இந்த இடத்துல ஆட்சேபனை யாரும் இருந்தா கேட்கலாம், யாருக்கு ஆட்சேபனை இருந்தா கேட்கலாம், விவசாய பத்தியோ மற்றபடியோ கேட்கலாம். மக்களும் நல்லபடி வைங்க. அப்புறம் அம்மா அப்புறம் இல்லம்மா, இப்ப இல்லம்மா. நீங்க கொஞ்சம் ஒரு 3 மலையை பெருக்கி தரேன்டா, விவசாயத்தை ஓட்டுக்கடா. 15 நாளைக்கு ஒரு மலையம், அடுத்த ஒரு 15 நாளைக்கு ஒரு மலையம், ஆக மொத்தம் 60 நாள் ஒரு பெரும் 3 மலையை தரேன்டா. புறா வர்ண பவானே போட்டோ எடுக்கிறேன் கொஞ்சம் சொல்லிட்டேன், முடிஞ்சிருவாரு. 15 நாளைக்கு இன்னையிலேருந்து கணக்கு பண்ணிக்கிறோம். 15 நாள் ஒரு பெருமலை, அடுத்த 15 நாள் ஒரு மலை, 3 பெருமலையை பெருக்கி தரேன். அதை வச்சு இறைச்சி பொழைச்சிக்கங்கடா. தித்தி திதி தந்து மீன், தித்தி தந்து மீன் வந்த மீன், குஞ்சலாட பஞ்சலாட பரவசாட அடியாட நிறையாட நான் வாக்குல நான் நிக்கிறேன். டேய் வாக்குல நான் நிக்கிறேன். உருவம் வச்சாத்தான் அருவம் வச்சாத்தான் நான் நிப்பேனோ நீ நினைக்கிறியா? கொடுத்த சத்திய நித்தியா? டேய் தகப்பன் ஊரார சேர பேர் இருக்கு, வரம்புல வரவு இல்ல, வரம்புல வரவு இல்ல. இருந்தாலும் ஆசான டேய் அவன் போல குடிய கெடுத்துட மாட்டான்டா. டேய் குடிய கெடுத்துட மாட்டேன், குளத்தை காத்து வருவேன், நிலத்தையும் நிலத்து நிப்பான்டா. கோயில் கோபுரத்துல நான் சொன்ன விஷயம் நீ செய்யலடா. டேய் அச்சாரம் போட்டு டேய் அடி எடுத்து வைக்கும் போது கடனை நான் ஆக்கலடா. சொல்றது புரியலடா, உனக்கும் ஏறல. நம்ம படி நிறைஞ்சிருக்கான்னு பார்த்துட்டா அளவு இறந்து போயிருக்கணும். கடன் வந்துருச்சுன்னு நானாடா வாங்க சொன்னேன். டேய் மூத்தவளை இங்கிட்டு வாடா, குத்து விளக்குக்கு மூத்தவளே நீ ஒதுங்கி நிக்கலாமாடா? அரசுக்கு தான் புரியல. நீ ஆசிரமத்துல சொல்லும் போது தகப்பனுக்கு நான் நிக்கிறேன் தம்பி அப்படின்னு சொன்ன வார்த்தை உண்டுடா. நான் மாலை ஏன் நான் வேணான்னு சொல்றேன், அப்புறம் சொல்றேன். நீன சொல்லு விழுந்துருச்சு. டேய் தாலியை வாங்கிட்டு தாண்டா மாலையை நான் வாங்குவேன்.
இவன் என்னடா ஆடுற ஈன சொல்லு இவன் ஆடுறான்னு சொன்ன நான் தாலி ஏறித்தாண்டா மாலையை வாங்குவேன் நான் மாலை தாண்டா வேணாம்னு நிற்கிறேன் மாலை வாங்காததுக்கு காரணம் எனக்கு தெரியும்டா ஈன பேரவழி உருவாக்கணும்னு பல பேர் செய்கிற சதிடா ஆனா நிறத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டேன் வனத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டேன்டா உன் தலைவன் போல ஊருக்கு பேர் வாங்கினாலும் செல்வத்துல மங்கி போறதுக்கு காரணம் இருக்குடா பொதுவில் நான் சொல்லல ஆனா அவன் பேரை நான் கெட்டு கொடுத்துட மாட்டான்டா குளத்தையும் காப்பாட்டா பணத்தையும் காப்பாண்டா அவனுக்கு நீ நினைக்கலைன்னு சொல்றான்டா டேய் நிறவளுக்கு ஏத்தி வச்சு நிறக்க நீ மனசார கூப்பிட்டியா இல்லையடா மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேரலைன்னா அவர் வருத்தமா மக்கள் எல்லாம் ஒண்ணு சேரலைன்னா வருத்தமா நம்ம பிள்ளைக்கு அவர் என்ன மனசுல நினைச்சாலும் அவங்க யார ஆசைப்பட்டாலும் எவ்வளவு ஆசைப்பட்டன்னு தெரியும் இந்த இடத்துல அவங்க கையால திதி வருஷ திதி கொடுக்கும் போது வந்து நிக்கலையாம்டா நீ வருஷ திதி கொடுக்கும் போது நீ இல்லையாம்டா அந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் வேலைன்னு ஒதுங்குறியாம்டா என் மருமனை காணாமனா அவர் நிற்கிது ஆத்மா உன் கூடயும் பெருகும்டா என் கூடயும் பெருகும்டா ஆடியில இருந்து உனக்கு ஆட்டம்டா ஆடியில தான்டா இறந்தது ஆடியில இருந்து ஆட்டம்டா உண்டா இல்லையாடா அவருக்கு திதியில இருந்து ஆட்டம் தானா உண்டா இல்லையா கஷ்டம் நஷ்டம் ஆடியில இருந்து சரியில்லைன்னா உனக்கு உண்டா இல்லையா அவர் திதி கொடுத்தது வருஷம் தானே திதி இந்த வருஷம் அவனையும் சோதிக்குது உன்னையும் சோதிக்குது வருஷ திதிக்கு கூட நல்லா இருக்கலாம்டா அவனை போற்றி போல்ந்தையிலே நல்லா இருக்கலாம்டா அவர் இன்னும் நிறைய ஆகல இப்போவும் நிக்கிறாரு அவர் இப்போவும் நிக்கிறாரு ஆனா அணைச்சு கும்பிடுங்க சிறப்பா இருப்பிய குதிரை மேல சொல்ற வாக்கு நிக்கிறேன்டா வருஷத்துக்கு சொல்றாரு வருஷத்துக்கு அவன் விட்டுட்டான்டா சொல்றதுக்காண்டி இல்ல நீ முன்னெடுத்து நிக்கிறியானா சோதனைடா வருஷம் வருஷம் மறக்க வேணாம் பொற்காலமா ஆக்கித்தாரேன் உன்னைய அவனுடைய ஆசையை நிறைவேற்றித்தாரேன் உன்னையே ஆக்கணும்னு நினைக்கல உன் குஞ்ச நல்லா வைக்கணும்னு அவனுடைய ஆசை அந்த ஆசைக்கு உன் புள்ள மகாராசனோட தீர்க்க சுமங்களையா நெடுவழியா இருக்கும் உன் புள்ள நீ கஷ்டப்பட்டது போல உன் தலைவை கஷ்டப்பட உள்ள முக்காலம் சத்தியம் எனக்கு முன்னேற்றத்தில் நடக்கிற சத்திய வாக்க நான் கொடுக்குற வாக்கு உன் ரெண்டு குழந்தைக்கும் ஏவல்ல இருந்து பில்லியில இருந்து எவனும் அறுத்துவிட முடியாது உறவாலையும் பங்காளியாலையும் எவனும் வேணா அறுத்துவிட முடியாது இன்னைக்கு கொடுக்குற வாக்குடாண்டா அந்த பிள்ளைக்கு தீர்க்க சுமங்களே இருக்கும்டா எல்லாமே சிறப்பா இருக்கும் கல்வியை தாரேன் பொருளை தாரேன் புகழை தாரேன் எல்லாமே தாரேன்டா 3 வருஷத்துக்குள்ள எறா சாம்பலை இந்த கொடுக்குற சாம்பா என்னைக்கு வீண் போகாதரா அறந்தாங்கி பட்டுக்கோட்டை இந்த லைனை சுத்த அதே மாதிரி இந்த கிராஸ் கட்டில் தேவோட்டை வட்டாரம் அடையாளத்தை பிடிச்சிக்க அடையாளம் காட்டி நிற்கிறேன் வேற இடம் வாங்குறா வைடா அருவாள வைடா வைடா தைரமா சுடத்தை சொல்லுப்பா இந்த அருவா மேல சத்தியமா என் பிள்ளைக்கு எந்த காத்து கருப்பும் செய்வேன் எந்த இதுவும் வராதா நான் தலைப்பாடு காக்குறதா என்னடா வேணா பிள்ளைக்கு ஆகாதுன்னு நான் சொல்லிட்டேன் அதை கழிச்சு விட்டுக்க எண்ணி இன்னும் ஒரு 25 நாள் நேர காலம் நல்லா இருக்கு ஓட்டித்தாரேன் ஆனா இது சரியா வராது மறுமணம் தான் சிறந்தது இது நான் இன்னைக்கு சொல்லக்கூடாது வாயால விளக்கிக்க அவன் ஒத்து வர மாட்டான் வாழ விட மாட்டேன்
வணக்கம் சாமி வச்சுட்டு வேற என்ன ராசா கேட்கலாம்? இல்லை சாமி எல்லாம் சரியாகும் தான். சரி 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 சிறப்பா இருக்கு. போ குழப்பங்கள் இருக்குது. அந்த குழப்பம் என்னன்னு தெரியுதா? முருகனுக்கு அடித்தளம் போட்ட அச்சாரம் ஒழுங்கா இல்ல, தூக்கி விட்டு அச்சாரம் ஒழுங்கா வைக்கணும். அச்சாரம்னா தெரியுதா? ஐயப்பைய கேந்திரத்தை ஒழுங்கா வைக்கல, நீனே ஐயனை கொண்டாந்து முருகனும் அங்கே பிரபலமாக இருக்க முருகனுக்கு அச்சாரம் போடுறான் பாரு, ஏந்திர அச்சாரம். அதான்டா உனக்கு குழப்பம். வேல் வச்சுட்ட சோதனையா இருக்கு நினைத்தாலும் அவனையும் உருட்டுது உன்னையும் உருட்டுது. அடித்தளம் நல்லா இருக்கணும்ல. அடித்தளம்னா என்ன புரியுது? ஏந்திரம் ஒப்பால பூஜை, அது சரியில்லை. அதான் உனக்கும் உருட்டுது, என் பிள்ளையும் உருட்டுது. முருகனை தூக்கி போட்டு பிரதேசம் பண்ணுங்க. கார்த்திகை மாதம் நல்ல மாதம், நீ செய்யி மழை போல வந்துருவ. போட்ட ஐயன் அவனுடைய குடும்பம் நாசமா போகும், நாசமா போயிடும். என்னைக்கு இடத்துலையும் சரியா செய்யலை, அவனையும் தூக்கி விட்டுருவேன். நான் என் வாயால சொன்ன அந்த அவனே என் வாசல வருவேன். ஒழுங்கா தெரிஞ்சா பண்ணணும், தெரியாதனால பண்ணலை. இந்த குதிரை முன்னாலே அவன் குடும்பம் எட்டி பட்டு தொட்டமும் நாசமா போய் இந்த குதிரை காக்கும்டா. உன் குடும்பம் இதை மட்டும் செய்ய. எனக்கு நீ சிறப்பா எனக்கு இனிசை கொடுத்தது. இனிமேல் இனிசை மறக்கும். இசையை நான் சொல்லிட்டேன். உன் இடத்துல எந்த குறையும் இனிமே இல்லை. நான் தலைமாடு காத்து நிற்கிறேன். வேலும் காக்கும் குண்டெடுத்து வேளாம் என் செந்தில் ஆண்டவராம். வீசும் கடல் அலையாம் திருக்கடலாம் எல்லாம் நடக்கும். எண்ணிய நாள் பொழுது எல்லாம் அறகும். ஒரு 60 நாளை விளக்கிக்க. அதுக்கப்புறம் தொட்டதெல்லாம் வெற்றி. 60 நாள் உருட்டு பெறட்டும். அதுக்கு மேல் வெற்றி மேல் வெற்றி ஆகும். நீ செய்ய வேண்டியது முருகனுக்கு அடித்தளத்தை சரி பண்ணும். சரியா போடலப்பா. அச்சாரம் சரியில்லாடா, ஒளிப்படையா சொல்றேன்டா. போடணும். வேல்ல இன்னொன்னு மயிலும் போட்டிருக்க. சேவலிங்க நீ அசுவாரம் போட்டிருக்கிறது 2 பக்கட்டும் மயில். சேவை மேல பறக்கிறது சேவலுக்கு அடியில, இன்னைக்கு மேல பறக்காது. மேல பறந்தாலும் இவனுக்கு அடியில தான். அது எங்க இன்னொன்னு ஒரு குறை கேட்டு சொல்லும் போது நான் இதெல்லாம் நீ கேட்க வேண்டியது. சில விஷயங்களை நீங்க மாற்றணும். நீ திருப்தியா இருக்கா? கும்பாசம் முடிஞ்சு ஐயா நிறையோட வேலை இருக்கா அப்படி நீ வார்த்தை கேட்டியா? ஓம் உள்ள பாலகனா செந்தில் ஆண்டவனாம் ஆறுவடையாம் சந்தோஷமாக ஊண்டிய வேலுக்கு வினை தீர்த்து அறுத்து எல்லாமே அடுத்த வருஷம் உனக்கு நினைச்ச ஒரு காரியம். இப்ப நினைக்கிறது பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு உண்டா இல்லையா? கடை தாண்டி நிற்கிறா, அதுக்கு ஒரு வேலையை மட்டும் கொடுத்துறா. அப்படிதான் முதல் கோரிக்கை. அடுத்த வருஷம் போது அது நிறையண்டா. டோக்கனை வாங்கிக்கடா ஒரு ஆளு. 7ஆம் நம்பர் யாருமா? டோக்கன் 7 7ஆம் நம்பர். நீ கேட்ட கஷ்டப்பட்டு உருட்டிட்டேன். சிலதை உருட்டி கழிக்கணும், அவ்வளோதான். பால் பொங்க வச்சாச்சு. பொங்கிய பாலுக்கு கழிக்க வேண்டியது கழிக்கணும். என் தலைவனுக்கு உடல் சரியாக வேணும். அங்கே குழப்பங்களும் வரக்கூடாது. அந்த நித்தியம் காப்பாற்றி தாரேன். அடுத்த வருஷம் படி மேல் உயர்ந்து வருவேன். இது சத்தியம்டா. கொடுத்த வாக்கு மாறாதரா. போயிட்டு வாடா. தண்ணீர் உபயம் செஞ்சவன் யார்டா? கிடா உபயம் வரிசையா பேரு. எனக்கு நீ லாஸ்ட். 2வது பேரு கொடுத்தது யாரு? கொடுத்தாச்சு. அடுத்த 3வது யாரு கொடுத்தது? தோட்டாமங்கலம். கல்யாணம் தானடா? நின்றுட்டேன். குறைச்சு தாரேன். அடுத்த வருஷம் போது மனைவியோட வருவாடா. எந்த குறையும் இருக்காதடா.
தாயை உபயத்தையும் கொடுத்து கஷ்டப்பட்டு எல்லாம் கொடுத்துருக்கேன். நான் சொன்ன வாக்கு மாறாது. கல்யாணத்தை படிப்படியாக உன் கஷ்டத்தை ஹைதராபாத்தே இது மறைக்குதோ ஹைதராபாத்தே திண்டுக்கல்ல ஒருத்தன் கிடா கொடுத்தது ஹைதராபாத் வந்துட்டாங்க. அவங்க நிக்க நீங்க போயிடலாம். மகனுக்கு கொஞ்சம் தாமதமாகும். நான் சொன்னேன் தையணும் கொஞ்சம் பொறுத்துக்க. சித்திரைக்கு மேல அமைச்சு தாரேன். கொடுத்த பிள்ளைக்கு நிறைவாக்கி தரேன். ஏகப்பட்ட சிக்கலை குழப்பம் நாளைக்கு தான். சித்திரைக்கு மேல அடுத்த வருஷம் ஐப்பசியில் நிறைவோட வந்து சேர்வேன். பல இதுகளையும் கஷ்டத்தை தீர்த்து, உடம்பு இருக்க வியாதியும் தீர்த்து, பல செல்வங்களையும் பெற்று 16 பேர் வாழ்வோட அடியேன் தவறாக இருந்தாலும் நீ என்னை நினைப்பதற்காக இருக்க ஆயுசோடன் இருப்பான். என்னுடைய கணக்கு அவனுடைய விதிவிலக்கு என்னன்னா, இளையவனுக்கு திருமணம் ஆகிதான் மனையை வைக்கணும் விதி சொல்லுது. இது வேணுமா அது வேணுமா டக்குன்னு சொல்லு. தம்பி கல்யாணம் வேணுமா வீடு வேணுமா? கல்யாணமே போத அங்கே பார்க்க கூடாது, என்னையே பார்த்து சொல்லணும். அப்படித்தானே? அப்போ இது முடியட்டும் அது அல்லது நடக்கட்டும். ஏன் அப்படின்னா கட்ட நினைக்கிற இருந்தாலும் இளையவனுக்கு மாங்கலை ஏன்னா அவனுக்கு நல்லபடியாக நடக்கும்னு விதி சொல்லுது. நான் மாற்ற முடியாது. இதை அமைச்சு தாரேன். தையிலையும் அமையலாம், சித்திரையிலையும் அமையலாம். எப்படியும் அமைச்சு தாரேன். வீடுக்கு 1.5 வருஷம் ஆகும். இது சத்தியம்தான். குழப்பவாதியா இருக்க ஏத்தா பேசக்கூடாது. நான் குழப்பவாதி இல்லைன்னு குதிரை மேல சத்தியம் பண்ணு. நான் ஏத்துக்கிறேன். நான் கேட்கிற கேள்விக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். இல்லைன்னா அடிச்சிரு. நான் இல்ல வீட்டுல குழப்பம். நீ அடிச்சா தான் பதில். அடுத்த ஆள் வாப்பா. அழகர் சாமி சாமி நான் கேட்கறது கட்டு கட்டு கட்டுன்னு நான் குழப்பம் இல்ல சாமி. நான் குழப்பம் இல்ல சாமி. வீட்டுல குழப்பம் சாமி. எனக்கு குழப்பம் தலைமை வரணும். 2 பேரும் சேரணும். நான் அப்பையில இருந்து என்ன சொன்னேன், நீ ஒரு கோணம் அவன் கோணம்னா நான் கோணத்துல விட்டுருவேன். எனக்கு மாயம் இல்ல மந்திரம் இல்ல தந்திரம் இல்ல. நீ நினைக்கிற மாதிரி யாரா இருந்தாலும் பொடியா திட்டு போயிருவேன். நான் உனக்கு குடிய நான் அத்து விடுறேன்னு நினைக்கிறேன்னா உனக்கு என்ன நான் செஞ்சேன் என்ன பண்ணேன் எல்லாம் சொன்ன செயல் எல்லாமே மாறி 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 போனதுதான். என்னைய இடுப்பை பிடிச்சு கேளு, என் மாரவை பிடிச்சு கேளுறா இழுத்து. நீ சொன்னதெல்லாம் பொய்யனை இழுத்து கேளு. என் மேல தவறா? நடக்கிறது ஃபுல்லாமே உன்னுடைய தரப்புலையும் சரி அவர் தரப்புலையும் சம்மந்தப்பட்டது. நீ சொன்ன அப்படி நீ கேட்குற. நான் சொன்னேன் நல்லா தான் இருந்தது. நல்லா இருந்தாங்களா அவங்க? அதனால நான் விளாண்டேன் சொன்னேன். அது முறையா இருக்கணும்ல. அது கிடையாது. அவங்க அதே சொல்லிட்டீங்களே அந்த மாதிரி அந்த வேலை போகுது. வருஷம் குழந்தை பிறந்தா வருஷம் எந்த நாக்கு சொன்னுச்சு? ஓ நாக்கு சொன்னுச்சு. எங்கடா வரி, எங்கடா புள்ளி, எங்கடா? அவங்க வீட்டுல ஒரு இதா ஆகி போச்சுல, உங்களை இது பண்ணாங்க. அந்த அங்க இதா ஆகி போச்சு போயிட்டாங்க. அங்க போனா இங்க போனான்னு இல்ல, வரி எங்கன்னு கேட்டேன். எல்லாருமே தீட்டா இருந்தாலும் தடங்களா இருந்தாலும் என்கிட்ட உரிமை கேட்டீங்களா? ஏன் ஆசாண்ட கேட்டியா? கொடுக்கலாமா கொடுக்க கூடாது? நீனா முடிவெடுக்கலாமா? நீ சரியா இருந்துட்டு உன் பிள்ளையும் சரியா இல்ல, நீ சரியில்லைனா மார்பை பிடிச்சது இழுத்து கேளுடா. நான் சரியா இருந்தேனா அப்ப பதில் வச்சுக்கிறோம்டா. நீ சரியா இரு, அதையும் சரியா இருக்க சொல்றா. 3 வருஷம் சுண்டு போறக்குள்ள என்ன எல்லாத்தையும் நான் மாற்றி நல்லா வைக்கலனா இந்த குதிரை மேல சொல்ற சத்தியம் தான். நீங்க தான் சரி பண்ணி கொண்டாடலாம். நான் ஒண்ணு வாப்பா நம்பருக்கு சொல்லுங்க சாமி. உங்க குஞ்சு எங்கடா? அங்கேயும் வரல. இங்கே வரணும்னா விதி விலக்கு இல்லையே. நீ என்ன சொன்ன சொல்லு ராஜா. மணி அடிக்குதா? அது வேணும்ல. இந்த சிறப்பாக செயல்படுறேன். இன்னமும் சிறப்பாக பெருக்கிட்டாரேன். உன் வியாபாரத்தில் 3ஆவது திசையில் கட்டு கிடக்கு. உன் சாமி பெண் தெய்வம் ஒன்று தலைமையில் இருக்குது. உன் அப்பன் தலைமை
பாதுகாக்கிறாரா? ஆனா அப்பனுக்கு சுப்பனா இருந்த ஒரு இடம் பங்காளி உனக்கு விரக தூரமா இருக்கேன் உண்டா இல்லையா? ஆனா விலகி இருக்கேன், ஆனா பரிவர்த்தனை இல்லை. அவனால எல்லாமே துன்பப்படுறீங்க. வணக்கம் புரியுதா? புரியலையா? நாங்களே வந்து வாங்கிக்கிறோம்ல. இடப்பட்டதுல அப்பாவுக்கும் அவளுக்கும் வேற வாக்குறதா நடந்தது. புரியுதா? புரியலையா? அவனும் உனக்கு வேலையா இருக்கிறேன், ஓட்டி தாரேன், பெருக்கி தாரேன். நீ என்ன செய்யறேன்னா ஒரு 10 சக்திக்கு ஒரு 11 பணம் என்னைய பணமா எடுத்து ஒரு 4 பேருக்கு தானம் உனக்கு அதோட தோசம் கிடையாது. அண்ணே கொஞ்சம் வாங்க, அந்த பையனுக்கு 90 ரூபாய்க்கு ஏய், குழந்தைக்கு யாரா ஏந்துறது? வாடா, பால்பானை பெரிய தாரேன், நிறைஞ்சு தாரேன், அலம்பி நிற்கி. ஆனா நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, தார கொடுத்துட்ட. ஆனா ஜாதகத்துல குறை இருக்கு. மண்டிட்டு கேட்டிய வந்த இடத்துல சரி வழியில இருந்த, ஆனா கர்ம தோஷம் இடிக்குது. 5 மாசம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நடவடையில் நான் கொடுத்துட்டு அஜகதையா இருந்துட வேண்டாம். அடுத்த வருஷம் கடமைப்பட்டு நீ என்ன செய்யற? நான் கொடுத்ததை கொடுத்துட்டேன், நீ எனக்கு என்ன செய்யற? அடுத்த வருஷம் அவர் மாலை வாங்க மாட்டேங்கிறாரு. மாலை பேர் சொல்ற மாதிரி நீ எதையாவது தேவட்டை இல்லையா? அங்கே தான் நீ முதல் பிஸியாக வாங்கினது. அங்கே பேர் சொல்ற மாதிரி செய். நான் கேட்க மாட்டேன். நீ என்ன செய்யணுமோ உன் அடையாளம் இருக்கணும். கோடராஜா காப்பாற்று. வாங்க பாத்துக்கா. இல்லையா பார்த்தவ தண்ணி இல்லைங்க. என்னப்பா சொன்னேன்? புள்ளி கொடுத்தாலும் சிறப்பு. ஆனா நீ என்ன அவதிப்பட்டு வந்த? விழாவில் ஒரு புள்ளியாயிரு, வேலை செய்யி, நிறைய செய்யி, உன் வேலையே பார்க்காத. பல வருஷமா சொல்றேன். தஞ்சாவூர் தலாட்டு மாதிரி ஆடுறேன். உன் குடிய பெருக்கு, உன் இடத்துல என் மக்களை பெருக்கு. அடிக்கிறேனா ஏன் செய்ய மாட்டேங்கிற? காதுல செவ்வு சங்கு ஊதுற மாதிரி இருக்கு. என்ன செய்யணும் எப்படி செய்யணும் தெரியாமல் ஓம் சார்பாக படி எனக்கு நிறைஞ்சிச்சா? நீ எனக்கு உழைச்சியா? எனக்கு வந்தியா? ஒரே பதில். நீ எனக்கு உழைச்சிட்டு நீ கொடுக்கலன்னா கேட்கலாம். நீ உழைச்சா தான் தருவேன்னா நான் இல்லை. நான் உன் மேலே, நீ என் மேலே பிரியம் இருக்கும்போது உன் மேலே நான் பிரியப்பட்டு கேட்குறேன். உன்னால் முடியும். நான் போய் சட்டையை பிடிச்சி ஒருத்தர்கிட்ட கேட்க சொல்லலை. நீ நீ போனேன்னா நான் படி அளந்து கொடுப்பேன். செஞ்சு தரியா? செஞ்சு இனிமேல் விழாவில் உறுதுணையாக இரு, விலகி நிற்காது இருக்கு. உன் மகளுக்கு நான் தான் சொன்னேன், நான் தான் நிரந்தரமாக வேலையும் ஆக்கித்தாரேன், உறுதியாக்கித்தாரேன். 6 மாதம் பொறுத்து எல்லா சகலமும் தீரும். எந்த பங்காளினாலும் நெருங்க முடியாது. ஒரு வாக்கிய பிரச்சனை, ஒரு வய பிரச்சனை, ஒரு சில பஞ்சாயத்து வரும். உருட்டும் பெருட்டும். ஆவேசப்பட்டாத, சால்வாக முடிச்சு தாரேன். ரொம்ப ஆவேசப்பட்டா கோடு நாடு போக வேண்டியது இருக்கும். பொறுமையாக இருக்கா இல்லையா? ஒரு பொம்பளைனால தான் ஆரம்பத்தில் இருந்து பாங்க. அவனால தான் அவள்கிட்ட பக்கத்தில் இருக்காங்க. பேச தெரியல, பேசுது, ஒதுக்கிக்க. யாரை சொல்லணும்னு தெரியல. அப்படியே தெரியுதுன்னு சொல்கிறேன். அண்ணங்கிட்டையா இருக்கையா? பேசுதா இல்லையா? யாரை சொல்லணும்? பக்கத்தில் உள்ளதுங்க பேசுகிற அவங்க உனக்கு எதிரியான பொம்பளைக்கு ஸ்நேகம். இது ஏன் வாயோடுது கேளு. முதல் போய் சொல்லிட்டு தான் அதனால் வாய் வரமாரு. காப்பாற்றி தரேன். சொத்து விஷயம் மட்டும் காப்பாற்றி தரேன். பொறுமையாக சரி. அமைப்பு இருந்தாலும் சாதகமாக ஆசானுக்கு செயல்பட்டதின் முக்கால சத்தியமாக எதிர்பார்ப்பு அனைத்தும் செயல்பட்டாலும் பணம் தங்குவதில் கொஞ்சம் கடினம் தாமதமாக இருக்கிறது. உழைத்தே இருக்கேன், ஆனால் வெளி உலகத்தில் நல்லா சம்பாதிக்கிறேன் என்ற கண்ணீர் நாவேறு சுட்டரிக்கிறது. நல்லா அப்படி தேதி பின்னாடி என்னுடைய நேரம்டா, பேசக்கூடாது. உன் நேரம்டா. இறகத்துக்கு தாண்டா நான் சுரட்டி நிற்கிறேன். இப்போதான் முடிவு. அப்பா முடிவு உன் காலம் முடிஞ்சிருச்சுடா. ஆனால் மடியில் நான் தூக்கி நிற்பேன், வலிக்கு விட்டுற மாட்டேன். நீ தான் நினைக்கிற வலி அத்து போய் நின்றோம்னு. நான் வலி அக்கற மாட்டேன், குளத்தை காக்குறேன், நிறத்தையும் காப்பேன். பணம் தான் இல்லை, படியில் நிறையில, வலி இல்லை அப்படின்னு நீ நினைக்கிற. மானத்தை போக்கல அப்பா, வெளிக்கு ஏந்த விடல. உருட்டி வர்றேன், விரட்டியும் வாரேன், உச்சங்கையிலையும் நிற்கிறேன், நிலமாடா நிற்கிறேன், புறமாடா நிற்கல, தலைமாடு காத்து நிற்கிறேன்.
ஒரு குறையும் இல்லையப்பா. குறை இருக்கப்பா. இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு உனக்கேத்தான் காசு ஒண்ணுமே வெளிநாடு போயிருந்தா நான் வாக்கு புரியுதா? நான் போன பிறகு குடிச்சு கேட்டுக்கப்பா, புரிஞ்சுக்கலாம். காப்பாத்தி தரேன்ப்பா. சரிப்பா. சாமி விடப்பா. டோக்கன் மட்டும் கொடுத்துருங்க. நில குத்தி முக்காடு சுடுத்து மேல ஆணையா சொல்றேன். அடுத்த நிலம் குத்தி தரேன்டா. என்னை நினைச்சு நிறையா செஞ்சிருக்கத்தா சிறப்பாக்கி தரேன். உன் மனைவிக்கு நடக்கக்கூடியது நேரத்தினுடைய பிரதி வேறுன்னு நினைக்க வேணாம். சொல்ல புரியுதா? நேரத்தினுடைய பிரதி ஒரு வாய்வழி சொல்லு பழிச்சிருக்கு. அவ்வளோ வம்சாவளி ஓ இடத்துக்குள்ளேயும் உடம்பு சரியில்லைன்னு ஒருத்தன் மனைவிக்கு ஓ மனைவி கிளுகிளுன்னு இருக்கான்னு வாய் சொல்ல சொன்னதுலேருந்தே முடங்கி போயிட்டாப்பா. அந்த சொல்லும் விழுந்ததப்பா. உண்டா இல்லையாப்பா? அதை உனக்கே தெரியாது இல்லை. சுட்டு போடு ஒரு களையத்தில் அப்பா நிறைஞ்ச நீர் விட்டு மஞ்சளையும் விட்டு வாசலுக்கு முன்னே பின்னே தெளிச்சு வங்காளி சொல்லு என்னிடத்துல வரக்கூடாதுன்னு மூஞ்சில அடிச்சு விட்றா. அப்போ தாண்டா அது சரியா வரும். ஆரம்பத்தில் முந்திய பந்தியை முடிச்சு வந்த இப்பவும் பிடிக்க இல்லைன்னு நினைக்கல. கொடுத்த வாக்கு தாமதோசமா ஆகுதே. அன்னைக்கே கூடுறான்னு சொன்னேன். கொடுக்காத இருந்த உனக்கு என்ன சூழ்நிலை மாறுது தெரியுதா? நீ யாரும் கடன் சேர்ந்துருக்க வேணே. நான் நீ செஞ்சத எனக்கு உள்ள பொடி வந்து அழியாது. நான் சொன்ன வாக்கு மாறாது. நானும் சொல்ல வாக்கு மாற மாட்டேன். இல்லையாட்டா நான் மாறவே மாட்டேன். மாறிடுச்சா? இல்லையே, நான் கண்டிப்பா மாறவே இல்லைப்பா. உன்னை நம்பிட்டப்ப எனக்கு செய்ய வேண்டியது அது செய்கிறேன். என் கடையை அடைச்சிட்டு நான் செய்கிறேன்ப்பா. அப்படி நீ சொல்லலையே. நான் கேட்கும் போது செய்கிறேன்னு தானே நீ சொன்ன. சொன்னேன். நான் உங்கள்கிட்ட நேரம் சொல்லலை. அது அடைச்சிட்டு நான் கேட்கும் போது என்ன சொன்னேன்? செய்யறேன்னு சொன்னேன். கடன் அடைச்சு செய்யறேன்னு நீ வாக்கு கொடுக்கலையே. நான் கொடுக்கல. நான் பொய் சொல்றேனா நீ பொய் சொல்றியா? இல்ல, நான் கொடுக்கறேன்னு சொல்றேன். கொடுக்கல. சாமி சட்டை இருக்குல்ல. அடுத்த வருஷம் பேரனோட வந்து கந்தா வெட்டி வாசலை நிற்கணும் சொல்லு. ஒரு வருஷம் தெரிஞ்சு நிற்கிறேன். குதிரை சொல்லுது என்னடா அது நிலம் மாறி திசை மாறி அப்படித்தான் இருக்கு. ஏதோ சஞ்சலத்தில் நிற்கிறியா? அடுத்த வருஷம் விபதி கொடுக்கலாமனே சொல்லுதே என் குதிரை. என்ன சொல்றேன்? இந்த மாசம் முடியறப்பல டோக்கன் மட்டும் கொடுத்துருங்க. நிலத்தாடி உடையவளுக்கு மனசஞ்சலம் நிறைய குழப்பங்கள் இருக்குது. குழப்பமெல்லாம் தீர வைத்து விரல்ல மூக்கில் வைக்கிற மாதிரி சிறப்பாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன். ஆனா சொல்லுறது கப்பத்தில் தடுமாறி நிற்கிது. சொல்லுறுதி முத்தும் கப்பத்தில் இலையாக்கி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாரேன். வணக்கம். புரியுதா? புரியுதாப்பா? இதைத்தான் செஞ்சா நான் இதை செய்கிறேன் அப்படின்னு வாக்கு வரல.
எங்க